திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஏறக்குறைய 9 பேர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. யார் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள்? ஊழல் குற்றச்சாட்டு என்றால் இவர்கள் சுரண்டிய பணம் யாருடையது? தமிழக மக்களிடையது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசிடம் இருந்து நிதி எங்கேன்னு கேட்டா இன்னைக்கு இவர்கள் சுருட்டிய பணத்தை எடுத்து பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஐ பெரியசாமி உட்பட அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் ஆட்சிக்கு வருவது எதற்காக என்றால் மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக. இங்கே காஷ்மீராக விடமாட்டோம் என்று சொல்கிறார். அது மக்களின் நல்ல எண்ணம். மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேங்கை வயல். இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலுமே குடிதண்ணீரில் மலம் கலக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடிதண்ணீரில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை இல்லை, இதுவரைக்கும் இல்ல. ஆனா பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை விதைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இன்று இந்து மக்கள் எந்த இடத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை. ஆனால் மத வேற்றுமையை ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லக்கூடாத அளவிற்கு கூட மத வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆக இன்று ஜாதிய வேற்றுமை மத வேற்றுமை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடிப்பார்கள். நான் கேட்கிறேன், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வேற்றுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வக்ஃப் பத்தி ஷேக் தாவூத் கூட அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நிறைய 9 லட்சம் கோடி மக்களின் பணம் சுருட்டப்பட்டிருக்கிறது. அது ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காகத்தான் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது என்று ஒரு இஸ்லாமியர் சொல்கிறார். வக்ஃபோர்டு மூலமாக வருமானம் வந்திருந்தால் அத்தனை இஸ்லாமியர்களும் இன்று செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் எந்த தடையும் இல்ல, நாங்க தடைகளை தாண்டுவோம் சொல்றாருல. மத்திய அரசு தடையெல்லாம் கொண்டு வரல. மின் தடையை இன்னைக்கு மாநில அரசு தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நைட்ல நிறைய அணில்கள் ஓடுகிறது என்று நான் நினைக்கிறேன். நேற்று எங்க வீட்டுல மட்டும் 3 முறை மின் தடை ஏற்பட்டு இருக்கிறது. ஆக முதல்ல பகல்ல அடியில் ஓடிக்கொண்டிருந்த அணில் இரவுல ஓடுகிறதா? தடை தடை என்று சொல்கிறீர்கள். முதல் மின் தடையை நீங்கள் தடை செய்யுங்கள். எந்த தடையை நாங்க தாண்டி கொண்டிருக்கிறோம் என்றால் மின் தடையை கூட நீங்க தாண்டல. சாமானிய மக்கள் நேற்று எங்க வீட்டுக்குள்ள பக்கத்துல உள்ள மக்கள் வெளியே வந்துட்டாங்க. போன் பண்ணா மின்துறை ஊழியர்கள் வருவதில்லை. ஏனென்றால் மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை. இன்னைக்கு மருத்துவமனையில் ஊழியர் பற்றாக்குறை, அரசாங்க ஊழியர்கள் பற்றாக்குறை. ஆக எல்லா தடைகளையும் தாண்டணும். ஒரு மின் தடையை தாண்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க தடைகளை தாண்டுறீங்களா இல்லையா நாங்க பாக்குறோம். இல்லாத தடைகள் ஏதோ மத்திய அரசு டெய்லி உங்களுக்கு தடை போட்டு கொண்டிருக்க மாதிரியும் அது இவர்கள் தாண்டி கொண்டிருக்க மாதிரியும் பாம்பு நரி இன்னும் யாரெல்லாம் இருக்கும் போது அணில கண்டுபிடிங்க. இரவுல எந்த அணில் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு மின் தடையை தடை செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதனால முதலமைச்சர் ஒரு பெரிய தோற்றத்தை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை மாற்றுவதற்காக, இதை மக்களை ஏமாற்றுவதற்காக, ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏதோ மத்திய அரசு தினம் இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை போலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறார்கள். 1969 மரியாதைக்குரிய அவங்க அப்பா கலைஞர் இருக்கும் பொழுது மாநில சுயாட்சிக்காக ஒரு ராஜமன்னார் கமிட்டி அமைச்சாங்க. அதை அவங்க பின்பற்றவே இல்லை. ஏன்னா காங்கிரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடிமையாகி விட்டது. இன்னைக்கு ஏதோ நாங்க அடிமை கூட்டணின்னு சொல்லி யாருக்கு அடிமையா இருந்தீங்க? காங்கிரசுக்கு அடிமையாக இருந்தீங்க. ராஜமன்னார் கமிட்டி சொன்னதை கூட நீங்க நிறைவேற்ற முடியாம நீங்க காங்கிரசுக்கு அடிமையா இருந்தீங்க. இன்னைக்கும் காங்கிரசுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஏதோ கூடா கூட்டணி அடிமை கூட்டணி என்று சொல்வதையெல்லாம் இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த தடையையும் பாஜக மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை. இன்று சொல்கிறேன், இன்று அவர் பாரதிதாசனின் பாடலில் ஒரு அழகான ஒரு வாசகம் வரும். செந்தாமரை காடு பூத்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி செந்தாமரை காடை நாங்கள் ஏற்படுத்துவோம் தமிழகத்துல. ஆக தமிழில் கூட வேற்றுமை விதைத்த நீங்கள் இன்று வேற்றுமை பற்றி பேசுகிறீர்கள். இன்னைக்கு கும்பமேளாவை பத்தி பேசுறாரு முதலமைச்சர் அவர்கள். இதே பீச்ல வானூர்தி அந்த சாகச நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்ததிலே உயிர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் 40-50 கோடி மக்கள் கூடிய ஒரு கும்பமேளாவை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க முடியாத நீங்கள் இன்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக ஒரு சின்ன கூட்டத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க. எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டை பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு. தமிழக மக்களை முதலில் முதல்வரை தமிழகத்தை பார்க்க சொல்லுங்கள். அதைத்தான் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.